ஒரு 10.5 வயதில எனக்கு ஆணுறுப்பு வழியாவே மாதவிடாய் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து கர்ப்பப்பை இருக்கு அப்படின்றது. ஆணுறுப்பும், பெண்ணுறுப்பும் சேர்ந்து பிறக்கக்கூடியவங்க மட்டும் இன்டர்செக்ஸ்ல அது ரொம்ப ரேர் கண்டிஷன். இப்ப என்ன மாரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் பிறக்கும்போது ஒரு ஆண் தான். ஒரு 10.5 வயது வரைக்கும் ஒரு ஆணா தான் நான் இருந்தேன். அப்ப கூட வந்து நான் வந்து ஆணா, பெண்ணா, திருநங்கையா அப்பலாம் திருநம்பின் அளவுக்கு கிடையாது. திருநங்கையா அப்படின்ற கேள்விகள் நெறைய இருந்துட்டே இருந்தது. என்னோட 38வது வயசுல தான் எனக்கு தெரியும். இன்டர்செக்ஷன் ஒரு பாலினம் இருக்கு. அதுல இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ, அதுல நெறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்ப பிறக்கும்போது முழுக்க முழுக்க பெண்ணா இருப்பாங்க. அவங்க பூர்ப்படைஞ்சு இருப்பாங்க. ஆனா, குழந்தை பிறக்கறதுல பிரச்சனை வரும். அப்ப நீங்க போய் அவங்களுக்கு மரபணு சோதனை பண்ணும்போது XYயா இருப்பாங்க. இப்போ ஒரு ஆண் அதே மாதிரியே இருப்பாங்க. அவங்க நல்ல ஆண் தன்மையோட இருப்பாங்க. குழந்தை பிறக்கறதுல பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா, XXஆ இருப்பாங்க. அவங்களோட மரபணு. அப்புறம் ஒரு பெண் வந்து பிறப்பாங்க. முழுக்க முழுக்க பெண்ணா இருப்பாங்க. அவங்களுக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்காது. மார்பக வளர்ச்சி இருக்காது. அவங்க பூர்ப்படைய மாட்டாங்க. அப்புறம் தான் தெரிய வரும். அவங்க ஒரு ஆண். அவங்களோட மரபணு ஆண் அப்படின்றது தெரிய வரும்.